அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். டிவிக்கு பார்த்து சேர்ந்த அவர் பேர் வந்து ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா விமர்சனம் வைத்திருந்திருப்பார். ரஜினிகாந்த் அவர் வந்து அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இருக்கார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அவருடைய கட்சி அவருடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா பேசி அவர் வந்து போட தேடணும் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர் விமர்சனம் பண்ணிப்பார். அந்த விமர்சனங்களுக்கு பார்த்திங்கன்னா பலரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய கண்டனங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. ஓகேங்களா, சிம்பிளாக வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அஃபிஷியல் ட்விட்டர் பேடலில். எதிர்ப்பு சொன்ன எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு எதிர்ப்பு சொன்ன எல்லாத்துக்கும் வந்து நன்றிகளை தெரிவிச்சுட்டு, அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னது என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிர்ப்பு ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நன்றிகளை தெரிவிச்சுட்டு, சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அது பார்த்திங்கன்னா நேஷனல் மீடியா வரைக்கும் பார்த்திங்கன்னா இஷ்யூவாக மாறி ஒரு பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சர்ச்சையாக மாறிடுச்சு. அன்னைக்கு பார்க்கும்போது இப்போது ஆதவ் அர்ஜுனா அவர் பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு. பயங்கரமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் சம்மந்தமான கருத்துக்களை முடிந்தவரை தவிர்த்து வந்தார். பட் ஆதவ் அர்ஜுனா பேசுனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்ச்சையானதால் ரஜினிகாந்த் அவர் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணார். அதுக்கு பயந்து மன்னிப்பு கேட்டார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ பேசும் பொருளாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர் அரசியல் பேச தேவையில்லை, அவரோட ஸ்டேட்மெண்ட்டே போதும் அவருடைய பவர் என்னென்னு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு பயங்கரமாக. இது பேசும் பொருளாக இருக்குது. ஓகேவா, உங்களுடைய கருத்துக்களே பதிவு பண்ணுங்கள். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் காலையே வந்துட்டார். இதுக்கப்புறம் அவரை பயந்து ஒதுங்கிட்டார். அவரை இனிமேல் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஓகேவா.